ஆண்டவரின் அற்புத ஆன்மீக சேனல் நேயர்களுக்கு வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, வாழ்க வளமுடன். இன்றைய பதிவுல உலகிலேயே மிக அதீத சக்தி வாய்ந்த ஒரு பரிகார ஸ்தலத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். உங்கள் ஜாதகத்தில் ராகு தோஷம் இருக்கிறதா? திருமண தடை வெகு நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறதா? என்ன முயற்சி செய்தாலும் காரிய தடை, தொழில் நஷ்டம், மன அழுத்தம் உங்களை வாட்டுகிறதா? உங்கள் வாழ்க்கையில் உள்ள ஒட்டுமொத்த பிரச்சனையையும் தலைகீழாக மாற்றக்கூடிய அதிசக்தி கொண்ட ஒரு அற்புதமான திருத்தலத்தை பற்றி தான் நாம் பார்க்கவிருக்கின்றோம். நாகராஜனான ராகு பகவான் தன் இரு மனைவியருடன் மங்கள சொரூபியாக காட்சி தரக்கூடிய ஒரே திருத்தலம் அது இந்த தஞ்சை மண்ணில் இருக்கக்கூடிய அருள்மிகு திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி திருக்கோயில்தான். இந்த திருத்தலத்தில் தான் அபிஷேகம் செய்யும் போது வெள்ளை நிற பாலானது நீல நிறமாக மாறக்கூடிய அந்த உலக மகா அதிசயம் நிகழக்கூடிய இடமும் அது இந்த திருத்தலத்தில் தான். இந்த திருத்தலம் எங்கு அமைந்திருக்கிறது என்றால், தஞ்சாவூர் மாவட்டத்தில், அதாவது ஆன்மீக தலைநகரம் என்று அழைக்கப்படக்கூடிய கும்பகோணத்தில் இருந்து காரைக்கால் செல்லும் வழியில சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளதுதான் இந்த திருநாகேஸ்வரம். காவிரியினுடைய தென்கரையில் அமைந்துள்ள பாடல் பெற்ற சிவஸ்தலம் இது இந்த திருநாகேஸ்வரம். கும்பகோணத்திலிருந்து நகர பேருந்துகள், ஆட்டோகள் மற்றும் ரயில் வசதிகளும் இந்த திருத்தலத்தை அடைவதற்கு மிக எளிதாக உள்ளது. இந்த கோயிலினுடைய முழு வரலாறை முதலில் நாம் பார்க்க வேண்டும். இந்த ஊருக்கு பழங்காலத்துல செண்பகாரண்யம் என்று பெயர். அதாவது ஒரு காலத்துல இந்த திருத்தலமானது செண்பக மரங்கள் நிறைந்த அடர்ந்த காடாக இருந்தது. இந்த திருத்தலத்தில் ஆதிசேஷன், தட்சகன், கார்கோடகன் போன்ற நாக இனத்தின் தலைவர்கள் அனைவருமே சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்தனர். பிரம்மதேவனுடைய சாபத்தால் தன்னுடைய சக்தி முழுவதையும் இழந்த ராகு பகவான் மகாவிஷ்ணுவின் சக்கரத்தால் துண்டிக்கப்பட்ட தலை நாகமாகவும் உடல் மனிதனாகவும் மாறி பின் தன் சாபம் தீர உலகெங்கும் அலைந்தார். இறுதியில் இந்த செண்பகாரண்யத்திற்கு வந்து சிவராத்திரி அன்றைய நன்னாளில் இங்க இருக்கக்கூடிய சுயம்பு லிங்கம் நாகநாத சுவாமியை நோக்கி கடும் தவம் இருந்தார். ராகுவினுடைய பக்தியால் மனமகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு காட்சி அளித்து ராகு பகவானுடைய சாபத்தையும் நீக்கினார். ராகு பகவான் சாப விமோசனம் பெற்ற ஒரு திருத்தலம் அது இந்த திருநாகேஸ்வரம். ராகு பகவான் ஈசனிடமிருந்து ஒரு வரத்தை கேட்டார். இறைவா, இந்த திருத்தலத்திற்கு வந்து என்னை வணங்கும் பக்தர்கள் ஜாதக ரீதியான ராகு தோஷங்கள், கால சர்ப்ப தோஷங்கள் அனைத்தையும் நீக்கி அவர்களுக்கு மங்கள வாழ்வை நீங்கள் அருள வேண்டும் என்று ராகு பகவான் ஈசனிடம் கேட்க, ஈசனும் அதற்கு ததாஸ்து, அப்படியே ஆகட்டும் என்ற ஒரு வரம் தந்தார். அதனால்தான் இது உலகிலேயே மிக சிறந்த ராகு பரிகார ஸ்தலமாக அமைந்துள்ளது. இந்த திருத்தலத்தினுடைய வரலாற்று சிறப்பு என்று பார்த்தோமே ஆனால், கிபி 10ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னன், அதாவது முதலாம் ஆதித்ய சோழனால் கற்கோவிலாக இது முதலில் கட்டப்பட்டது. பின்னர் நாயக்க மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் புகழ்பெற்ற அமைச்சர் கோவிந்த தீட்சிதரால் பெரிய மண்டபங்கள் எழுப்பப்பட்டு பிரம்மாண்டமாக இந்த திருத்தலமானது விரிவாக்கம் செய்யப்பட்டது. மேலும் இந்த திருத்தலமானது பெரிய புராணம் எழுதிய சேக்கிழார் பெருமானுக்கு மிகவும் பிடித்த ஒரு திருத்தலம் இந்த திருநாகேஸ்வரம் திருத்தலம் ஆகும். இனி இந்த திருநாகேஸ்வரம் திருத்தலத்தினுடைய மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய பல தனி சிறப்புகள் உள்ளன. அவற்றை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். பொதுவாக நவகிரக ஸ்தலங்களில், அதாவது மற்ற நவகிரக ஸ்தலங்களில் ராகு பகவான் பாம்பு முகத்துடன் நாக உடலுடனும் தான் காட்சி அளிப்பார். ஆனால் இந்த திருநாகேஸ்வரத்தில் மட்டுமே ராகு பகவானானவர் முழுமையான மனித வடிவத்தில் மங்கள ராகுவாக தன் இரு மனைவியரான சிம்ஹி நாகவல்லி மற்றும் கன்யா நாககன்னி ஆகியோருடன் தென்மேற்கு மூலையில் தனி சன்னதியில் எழுந்தருளியுள்ளார். இது மிக மிக ஒரு அரிதான காட்சியாகும். அடுத்ததாக இந்த திருத்தலத்தில் ராகு காலங்களில் ராகு பகவானுக்கு பால் அபிஷேகம் செய்யப்படும் போது சிலைக்கு மேல் ஊற்றப்படும் அந்த தூய்மையான வெண்ணிற பாலானது ராகு பகவானுடைய திருமேனியில் பட்டு அது வழியும் போது அனைவரையும் ஆச்சரியப்பட வைக்கும் விதமாக அது நீல நிறமாக மாறுகிறது. அந்த பால் பீடத்தை கடந்து கீழே விழும்போது மீண்டும் அது வெள்ளை நிறமாக மாறிவிடுகிறது.
ஜாதகத்தில் தோஷம் உள்ளவர்கள் இந்த பாலபிஷேகத்தை ராகு பகவானுக்கு செய்யும் போது இந்த வண்ணமானது மிக தெளிவாக அவர்களுடைய கண்களுக்கு தெரியும் என்பது ஒரு ஐதீகம். இது வெறும் கண்ணாலேயே நாம் அனைவரும் பார்க்கக்கூடிய ஒரு காட்சியாக தான் இங்கு அமைகிறது. அடுத்ததாக சுயம்பு வடிவில இந்த திருத்தலத்தில அன்னை கிருகூஜாம்பிகை பார்வதி தேவி, அதாவது லக்ஷ்மி சரஸ்வதி தேவியருடன் வீற்றிருக்கிறார். இங்கு இந்த அன்னைக்கு புனவு மட்டுமே சாத்தப்படுகிறது, அபிஷேகம் செய்யப்படுவதில்லை. அடுத்ததாக இந்த திருத்தலத்தில் அமைந்துள்ள பிரம்மாண்டமான புஷ்கரணி, இந்த புஷ்கரணிக்கு சூரிய புஷ்கரணி என்று பெயர். இது இந்த ஆலயத்தில் அமைந்துள்ள மிக புனிதமான தீர்த்தம் சூரிய புஷ்கரணி. இந்த தீர்த்த குளத்தை சாம்புமாலி என்ற மன்னன் மிக அழகாக கட்டினான் என்று வரலாறு கூறுகிறது. மனிதர்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்யக்கூடிய அனைத்து பாவங்களையும் நீக்கக்கூடிய சக்தி என்பது இந்த சூரிய புஷ்கரணிக்கு உண்டு. எனவே இந்த ஆலயத்தில் ராகு பகவானை வழிபாடு செய்வதற்கு முன்பு இந்த தீர்த்த நீரை தலையில் தெளித்து கொள்ள வேண்டும், அல்லது இந்த தீர்த்தத்தில் நீராடி விட்டு செல்ல வேண்டும். அவ்வாறு செய்வதனால் தோஷ நிவர்த்திக்கான அதிர்வலைகள் நம் உடலில் பல மடங்கு அதிகரிக்கும் என்பது ஐதீகம். இந்த திருத்தலத்தில் வழிபாடு செய்வதனால திருமண தடை என்பது முழுமையாக நீங்கும். ஜாதகத்தில் ராகு தோஷத்தால் திருமண தடை தள்ளி போய் கொண்டே இருப்பவர்கள், அதாவது குறிப்பாக ஜாதகத்துல ராகு பகவான் 7ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடத்தில் இருந்தால் திருமண தடை என்பது அவர்களுக்கு ஏற்படும். அவ்வாறு திருமண தடை உள்ளவர்கள் இந்த திருத்தலத்துல எப்படி பரிகாரம் செய்யணும், எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதனை மிக துல்லியமான அந்த வழிபாட்டு முறைகளை இப்பொழுது பார்க்கலாம். இந்த திருத்தலத்திற்கு ராகு தோஷம் நிவர்த்திக்காக வருபவர்கள் முதலில் இந்த ஆலயத்தில் நுழைந்ததும் சூரிய புஷ்கரணி தீர்த்தத்தில் கை கால்களை கழுவி உங்களுடைய தலையில இந்த நீரை தெளித்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு ராகு பகவான் இந்த திருத்தலத்தில் ஈசனை வணங்கி வரம் பெற்றார். எனவே முதலில் மூலவரான இந்த திருத்தலத்தில் உள்ள நாகநாத சுவாமி சிவபெருமான் மற்றும் அன்னை கிரிகுஜாம்பிகை மனமுருகி நாம் வழிபாடு செய்து அதன் பிறகு ராகு பகவானை வழிபாடு செய்வதற்கு நாம் செல்ல வேண்டும். இந்த திருத்தலத்துல ராகு காலத்துல பாலாபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது ராகு தோஷ நிவர்த்திக்கு மிக மிக ஒரு சிறந்த பரிகாரமாகும். அதாவது ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை, அல்லது செவ்வாய்க்கிழமையில மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை வரக்கூடிய அந்த ராகு காலத்துல இந்த ராகு பகவானுடைய சன்னதிக்கு சென்று பாலாபிஷேகத்திற்கு உண்டான கட்டணங்களை செலுத்தி உங்கள் கைகளால் பாலாபிஷேகம் செய்ய வேண்டும். பாலாபிஷேகத்தின் போது பால் நீல நிறமாக மாறுவதை உற்று நோக்கி நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ராகு பகவானுக்கு உகந்த தானியமான கருப்பு உளுந்து மற்றும் நீல நிற வஸ்திரத்தை நீங்கள் தானம் செய்து வழிபாடு செய்வது மிக மிக உன்னதமானதாகும். மேலும் இந்த திருத்தலத்துல ராகு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி 11 முறை இந்த பிரகாரத்தை வலம் வந்து நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இந்த திருத்தலத்திற்கு பரிகாரம் செய்யக்கூடிய அந்த நாள்ல உபவாசம் இருந்து நீங்கள் உங்களுடைய இந்த வழிபாட்டினை செய்வது, அதன் பிறகு இந்த பரிகாரம் எல்லாம் முடிந்த பிறகு கோயில் வாசலில் இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம், உளுந்து வடை, வஸ்திர தானம் இவற்றையெல்லாம் செய்வதன் மூலமாக ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த தோஷங்கள் அனைத்தும் நீங்கி நல்ல திருமண வரம் என்பது விரைவிலேயே நிச்சயமாக அமையும். அது மட்டுமல்லாமல் இந்த திருநாகேஸ்வரத்தில் உள்ள ராகு பகவானை வணங்கி வழிபாடு செய்வதனால் திருமண யோகம், அதாவது கலத்திர தோஷங்கள் எல்லாம் நீங்கி ராகு தோஷத்தினால் தள்ளி போகக்கூடிய திருமணங்கள் அனைத்தும் நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய 3 முதல் 6 மாதங்களுக்குள்ளாக விரைவில் கைகூடும். அது மட்டுமில்லாமல் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு இந்த திருத்தலத்தில் வணங்கி வழிபாடு செய்வதனால
விரைவிலேயே நல்ல குழந்தை பாக்கியம் என்பது உண்டாகும். மேலும் ஜாதகத்துல ராகு பகவான் வலுவாக இருக்கக்கூடியவர்களுக்கு ராஜயோகம் என்று சொல்வார்கள். அந்த ஜோதிட சாஸ்திரப்படி ராஜயோகத்தை முழுமையாக பெறுவதற்கு இந்த திருத்தலத்தில் உள்ள ராகு பகவானை வணங்கி வழிபாடு செய்வதனால தொழில் வியாபாரத்துல இருந்து வந்த தடைகள் எல்லாம் நீங்கி நிச்சயமாக நல்ல ராஜயோகம், குபேர யோகம், திடீர் அதிர்ஷ்டம் என்பது உங்களை தேடி வரும். மேலும் இந்த திருத்தலத்தில் வந்து வணங்கி வழிபாடு செய்வதனால தேவையற்ற பயம், விஷ ஜந்துக்களினால வரக்கூடிய அந்த பயம், மனக்குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி நல்ல தெளிவான புத்தி மற்றும் நல்ல மன நிம்மதி என்பது உண்டாகும். எத்தனை பரிகாரங்கள் செய்தும் உங்களுக்கு பலன் இல்லை என்று இருப்பவர்கள் நிச்சயமாக இந்த திருத்தலத்திற்கு வந்து ஒரு முறை நீங்கள் வழிபாடு செய்வதனால, அதாவது இதுவரை எப்பேற்பட்ட தோஷங்கள், ராகு தோஷங்கள் இருந்தாலும், திருமண தடைகள் இருந்தாலும், அது அனைத்தும் இந்த திருநாகேஸ்வர மண்ணில் கால் வைத்த உடனே அத்தனை தோஷங்களும் பஸ்மமாகிவிடும் என்பது பல கோடி பக்தர்களினுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. நீங்களும் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கி மங்களமான வாழ்வு பெறுவதற்கு ஒரு முறை இந்த திருத்தலத்திற்கு சென்று வாருங்கள். நிச்சயமாக இந்த பலனை நீங்களே கண்கூடாக உணர்வீர்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இது போன்று தொடர்ந்து ஆன்மீக தகவல்களை கேட்பதற்கு இதுவரை நமது ஆண்டவரின் அற்புத ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இந்த பதிவை உங்களுடைய உற்றார், உறவினர், நண்பர்கள், குறிப்பாக திருமண தடையால் வரம் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு அவசியம் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள். அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். அன்பு நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். மகிழ்ச்சியான வாழ்வு அமைய நாகநாத சுவாமி மற்றும் மங்கள ராகுவும் உங்களுக்கு அருள் புரிவார்கள். ஓம் நம சிவாய. நன்றி. வாழ்க வளமுடன்.